ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நூடுல்ஸ் யதார்த்தமாகவே எல்லாருக்குமே செய்ய தெரியும். இருந்தாலும் குழந்தைங்கள்லாம் சொல்லுவாங்க, கடையில் வாங்குகிற நூடுல்ஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் வீட்டில் ஹெல்த்தியாக செய்யலாம். நம்மளே செஞ்சோம்னா சுத்தமான ஆயிலில் நம்மளே சுகாதாரமான முறையில் தயாரிக்கலாம். ஆனால் நம்ம கடையில் வாங்கினோன்னா பழைய எண்ணெய் இந்த மாதிரி தான் வச்சு கொடுப்பாங்க. அதனால் அதே மாதிரி நூடுல்ஸை நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க எக் நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். தேவையான அளவு ஆயில், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கேப்சிகம் பொடி பொடியாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். கேப்சிகம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடுத்து 2 முட்டை, அவிக்காத பச்சை முட்டை, அதை எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் பெப்பர் பொடி எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு, ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணுன்னா எடுத்துக்கலாம். ஒரு 2 பாக்கெட் நூடுல்ஸை வேக வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தழை. இப்போ தக்காளி சாஸ் கெச்சப் வந்து தேவையான அளவு. இப்போ வாங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்குவோம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறோம். நம்ம 2 பாக்கெட் நூடுல்ஸுக்கு தேவையான அளவு நான் விட்டுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் எத்தனை பாக்கெட் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஏன்னா இல்லைனா நூடுல்ஸ் வந்து அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும், ஒட்டும். அந்த மாதிரி ஒட்டுச்சுன்னா நூடுல்ஸ் டேஸ்ட்டு படாது. ஸோ வந்து நல்லா நூடுல்ஸ் சட்டியில் ஒட்டாமல் வரணும், அந்தளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை அதில் சேர்த்துட்டோம். நான் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப வதங்குச்சுன்னா அதில் விதையெல்லாம் வெளியில் வந்துடும், பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ லைட்டாக ஃப்ரை ஆனதும் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கதை போட்டுட்டோம். இப்போ அதோட வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. பாருங்கள், இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துருக்கோம். குடமிளகாய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து உரைக்கும் அப்படின்னு நினப்போம், கிடையாது, உரைக்காது. அதில் இருக்க விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் சாப்பிட்ணும். விதையோடு சாப்பிடக்கூடாது, அல்சர் வந்துடும். ஸோ வந்து விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. விட்டமின் ஏ அதில் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதில் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை 2 எடுத்து வச்சுருக்கோம். அதை உடச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ரொம்ப கிண்டிடக்கூடாது. முட்டையை போட்டது எப்போதுமே முட்டை பொரியலாக இருந்தாலும் சரி, அதிகமாக கிண்டிட்டிங்கன்னா கொலன்னு ஆகி போயிடும். ஒரு பெரட்டிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா அப்படியே வந்து நல்லா முட்டை வெந்து நல்லா அப்படியே தனித்தனியாக முட்டையாக தெரியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பெரட்டிடாமல் லைட்டாக ஒரு பெரட்டு கிண்டிடாமல் ஓரமாக பெரட்டி அப்படியே மூடி வைங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி வச்சு எடுத்து பாருங்கள். அப்படியே தனித்தனியாக அப்படியே வெந்து பாருங்கள், அப்படியே அடை மாதிரி இருக்கும் அது. இப்போ பெரட்டணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம அப்படியே தனித்தனியாக ஏடாக தெரியும் அந்த முட்டை, பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட முட்டை வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச சில்லி பவுடர் அதில் சேர்த்துருக்கோம். நம்ம எடுத்து வச்சுற மசாலாவை ஒன்றுனா அதில் சேர்த்துருவோம். இப்போ அந்த நூடுல்ஸ்லேயோ அந்த மசாலா இருக்கும் இல்லையா, அந்த சாட் மசாலா அதையும் சேர்த்தாச்சு 2 பாக்கெட்டு. சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா இது ரொம்ப ஸ்மெல்லாம் அடிக்காது. ஸோ வந்து நம்ம முட்டையில் பரட்டி விட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா பரட்டி விடுங்க. பாருங்கள், இப்போ மசாலாலாம் போட்டு பரட்டிட்டோம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி எடுத்து வச்சுருக்கோம், பெப்பர் தூள், அதை போட்டு இப்போ நல்லா பரட்டி விடுங்க. இதெல்லாம் வந்து கடையில் செஞ்சால் போட மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம முட்டை போட்டதுனால அது வாடை அடிக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச நூடுல்ஸை அதில் சேர்த்தாச்சு. நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நூடுல்ஸை, கொலன்னு ஆயிடாமல். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ வந்து அதை நல்லா சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கரண்டியை கீழே கொடுத்து பரட்டி விடுங்க. நூடுல்ஸு இல்லைனா ஒட்டிக்கும், அப்படியே கொலன்னு ஆயிரும். ஸோ பாருங்கள், எல்லா நூடுல்ஸையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ அதை பொறுமையாக கொஞ்சம் அந்த மசாலா ஃபுல்லாக அதில் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்து வச்சோம், அதையும் இந்த நூடுல்ஸில் சேர்த்தாச்சு.
இப்போ பொறுமையாக கிளறி விடுங்க, மெதுவாக கிளறி கொடுங்க. மசாலாவை தான் மேலே தூக்கி தூக்கி அந்த நூடுல்ஸ் மேலே போடணும். நூடுல்ஸை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நல்லா கிளறி கொடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வரைக்கும் டொமேட்டோ கெச்சப் அதில் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா சாப்பிடும்போது தனியாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்ல கலர்ஃபுல்லாக கடைகளெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான நூடுல்ஸ் வந்து இப்போ நமக்கு தயாராகிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், அப்படியே கலரே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. இத்தனைக்கு நான் எந்த மசாலா எதுவுமே வேறையெல்லாம் சேர்க்கலை. நம்ம வீட்டில் இருந்ததை வச்சு தான் எல்லாமே பண்ணோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ வந்து நல்லா கிளறி விடுங்க. நூடுல்ஸை மெதுவாக சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி கீழே உள்ள மசாலாவை பெரட்டி மேலே கொடுங்க. பாருங்கள், நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தலையை அதில் சேர்த்து லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம கடை ஸ்டைலில் வெளியில் கடையிலலாம் வாங்குகிற மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான நூடுல்ஸ் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிட்டோம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த நூடுல்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.